ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல ஆக்டர் அஜித் அவர்களின் ரீசெண்டா வெளியான குட் பேட் அக்லி அந்த படத்தை பத்தி பேச போறோம். ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஃபேன் பாய் மொமெண்ட் மூவி வித் லாட் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ். அதாவது அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்டர்டெய்னிங், கம்ப்ளீட் என்டர்டெய்னிங், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்ச மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல வராரு. ஸோ என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் மாஃபியா தலைவரா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிடுறாங்க, நீ இது அத ஒய்ஃபா த்ரிஷா வராங்க, அவர் வந்து இந்த மாதிரி கேங் இதெல்லாம் ஈடுபடாம அவருக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சுட்டு தான் அவர் வந்து அவர் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதுபடி அவர் வந்து சரண்டர் ஆயிட்டு எல்லா வகையான தண்டனையும் ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் பையன் வந்து ஃபாரின் யூஎஸ்ல இருக்காரு. ஸோ அவர் பையன் சொல்றாரு, அவரோட 17வது பர்த்டேக்கு கண்டிப்பா நீங்க இருக்கணும் டேடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்காக அஜித் வந்து அவரோட தண்டனை காலத்தை முன்னாடியே முடிச்சுட்டு வராரு. த்ரிஷாவோட அவர் வந்து மும்பைல வண்டியில போகும்போது அவர் எதிராக அந்த கேங்ஸ் எல்லாம் அவர் அட்டாக் பண்றாங்க. இதனால கோவம் அடைக்கிற த்ரிஷா வந்து இவரை விட்டுட்டு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா போயிடுறாங்க. ஏன்னா நீ வந்து பையனை டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா கேங்ஸ்டரையும் கூப்பிட்டு, இனிமே என் பையனை நீங்க தொடக்கூடாது, என் பக்கமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வார்ன் பண்றாரு. ஆனா வந்து இன்னொரு டிராஜிக் இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னா, அதாவது அவர் பையன் வந்து அவரோட லவரா வந்து பிரியா பிரகாஷ் வாரியர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களை கொண்டுட்டதா அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிராஜிக் சீன் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அஜித் அவர்கள் அந்த கேரக்டர் வந்துட்டு ஸோ என்ன செய்யறாருன்னா, அவர் பையனை சேஃப்கார்ட் படைக்கிறதுக்கு எனிமீஸை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போதான் அர்ஜுன் தாஸ் கேரக்டர் வந்து உள்ள வரான். ஸோ அர்ஜுன் தாஸ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கசினோ அதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அர்ஜுன் தாஸோட தம்பி, அதாவது ட்வின்ஸ் ஜானி அண்ட் ஜாமியா வராங்க. ஸோ ஜாமியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து பிரியா பிரகாஷ் வாரியர். அவர் என்ன செய்யறாருன்னா, த்ரிஷா வந்து ஜாமியை வந்து ஒரு வாட்டி ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அவரை ஏமாத்தி ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க அவர் தப்பு செஞ்சதால. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அவர் அதாவது அஜித் அண்ட் த்ரிஷாவோட பையனை அவர் வந்து பிரச்சனையில மாட்டி விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டைரக்ட் டக் ஆஃப் பிட்வீன் ஆக்டர் அஜித்தோட கேரக்டருக்கும் ஜிம்மி அண்ட் ஜாமி, அதான் அர்ஜுன் தாஸ் அவரோட கேரக்டருக்கும் ஒரு டைரக்ட் டக் ஆஃப் வருது. ஸோ ஆக்டர் அஜித் குமாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சுனில், பிரசன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சைட்ல நிறைய கேங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு வர அர்ஜுன் தாஸ். ஸோ இப்படி ஒரு ஃபைட் நடக்குது. கடைசியில அவர் வந்து அவர் பையனை சேஃப்கார்ட் பண்ணாரா இல்லையா, அதுதான் படத்தோட எண்டாக இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிம்ரனும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கடைசி சீன்ல வந்து ஆக்டர் அஜித் குமாருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சீன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட பிளாட். ஸோ நவ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த படம் வந்து அஜித் கம்ப்ளீட்டா யூத்ஃபுல், யங் வித் யங், அப்புறம் அது மட்டும் இல்லாம யங் அண்ட் இன்ஸ்பைரிங் டு தி யங் ஆடியன்ஸா காட்டியிருக்காங்க. ஸோ வந்து நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ், கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் ஆல் த்ரூ த மூவி. விண்டேஜ் அஜித்தை வந்து நீங்க வந்து நிறைய சீன்ஸ்ல பார்க்கலாம். எ கம்ப்ளீட் ஃபேன் பாய் மூவி. அதிக் ரவிச்சந்திரனே ஆக்டர் அஜித்தோட பெரிய ஃபேனா இருக்கு. அதனால திஸ் மூவி இஸ் கம்ப்ளீட்லி மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் லாட் ஆஃப் ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஜித்தை வந்து மாஸ் ஹீரோவா தான் பார்க்குறோம். ஸோ வந்து அவரோட மாஸ் ஹீரோ படம் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி ஒரே டிராஜிக் அண்ட் ஒரே அழுக மூவியா இருந்துச்சு. ஸோ அதனால போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி துணிவு, கம்ப்ளீட் மாஸ் என்டர்டைன்மெண்ட், கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் வித் மாஸ் ஹீரோ மூமெண்ட்ஸ் ஃபார் அஜித் இருந்துச்சு. ஸோ அது வந்து செம ஹிட். அதே மாதிரி தான் இந்த படமும் இட் ஹாஸ் லாட் ஆஃப் மாஸ் ஹீரோ மூமெண்ட்ஸ் அண்ட் இட் வாஸ் அ பிக்கெஸ்ட் ஹிட். ஃபுல் வந்து கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரோட பழைய படம் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா, சிம்பு வச்சு விஷாலை வச்சு எடுத்த எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மூவி த்ரிஷா இல்ல நயன்தாரா ஃபர்ஸ்ட் மூவில இருந்து படம் வந்து கலர்ஃபுல்லா கிளிட்டரிங்கா இருக்கும். ஸோ கரெக்டா இந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், அஜித் அவர்களோட ஆதிக் ரவிச்சந்தர் ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன, இதுல வந்து அத்தனை கெட்டப் வந்து அஜித் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உடம்பு குறைச்சி நிறைய மெனக்கெடல் இந்த படத்துக்காக தன்னோட ஃபேன்ஸ்க்காக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர்.
ஸோ அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் இனோவேட்டிவா ஒரு ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா புலின்னு ஒரு சாங் வருது. அது வந்து ரேப்பரை போட்டிருக்காங்க, மலேசியா ரேப்பரை போட்டிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக். அண்ட் அது மட்டும் இல்ல இளையராஜாவோட சாங்ஸ் சகலகலா அதுல இருந்து இளமை இதோ இதோ எஞ்சோடி மஞ்சக்குருவி, ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து போட்டு அதெல்லாம் வந்து ஃபைட் சீன்ஸ் பேக்ரவுண்டா வந்து அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் கூஸ் பம்ப் சீன்ஸா இருக்கு. ஸோ வந்து அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கு. ஸோ 2 கேரக்டரா வராரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீமேல் கேரக்டர்ஸ் த்ரிஷா, சிம்ரன், பிரியா பிரகாஷ் வாரியர் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் படத்தோட கம்ப்ளீட்டா ஜெல்லா இருக்கு ஒவ்வொருத்தர் கேரக்டரும். ஸோ இதுதான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, ஒன்லி ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் நம்பியே ஃபுல் படத்தை வந்து எடுத்திருக்காரு. வந்துட்டு தெர் இஸ் நோ ஸ்டோரி, நோ பிளாட் லைன், நோ லாஜிக். மோஸ்ட்லி அவர் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்க்காகவே இந்த படத்தை எடுத்துக்காரு. அது வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுல கொஞ்சம் திகட்டுது படம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத நிறைய சீன்ஸ் வந்து சுருகின மாதிரி இருக்க படத்துல வந்துட்டு நிறைய சீன்ஸ் வந்து ஜஸ்ட் சும்மா கூஸ் பம்ப்ஸ்க்காக இவர் வந்து நிறைய ஆட் பண்ணிருக்காரு டைரக்டர். அதுக்கப்புறம் டூ மச் லவுட் டப்பன்னு ஒரு, அதாவது ஒன்லி அஜித் ஃபேன்ஸை மட்டுமே நம்பி படம் எடுத்திருக்காரு வந்துட்டு. ஸோ இதுல ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கான ஒரு ஸ்கோப்பே இல்லை. படம் ஃபுல்லா சத்தம் தான், மியூசிக் தான், டமால் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுக்கு 2 அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஸோ ஒரே அர்ஜுன் தாஸே வச்சிருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, ஒரு வேரியேஷன் இல்லை. 2 கேரக்டரும் பார்க்க, அதாவது ரெண்டு ட்வின்ஸை காட்டும்போது ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ எதுவுமே வேரியேஷன்ஸ் இல்லை, ஒரே மாதிரி கேரக்டர் தான் 2 பேருமே இருக்காங்க வந்துட்டு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தாலும் அஜித்தோட ஹைட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வில்லனா போட்டு அதை விட கொஞ்சம் பெரிய வில்லன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வயசான வில்லனா இருந்திருக்கலாம், வெயிட்டா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் வில்லனா இருக்கலாம். இது அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வில்லனா போட்டது ஒரு லிட்டில் பிட் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ வந்து அப்புறம் அது மச் மோர் ஸ்ட்ராங்கர் வில்லனா போட்டிருக்கலாம். ஸோ அதர்வைஸ் இந்த படம் வந்து இட்ஸ் அ மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி ஜஸ்ட் மேட் ஃபார் அஜித் குமார் ஃபேன்ஸ். Must watch movie for all Ajit Kumar fans. Thank you.